Dear students, last class நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா what is functions and types of functions, 4 டைப்ஸ் பார்த்தோம். அதில் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணி நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நோட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸோட டைப்ஸை பார்க்குறோம். இப்போ நார்மலாகவே ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது காலிங் டைமில் ஒரு வேல்யூவை நம்ம எடுத்துகிட்டு போவோம். அதுதான் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்கியூமெண்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு கால் எ ஃபங்க்ஷன். தெர் ஆர் ப்ரைமரிலி த 4 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். 4 வகையாக அதை வந்து ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஒன் ஆஃப் த ரெக்வயர்ட் ஆர்கியூமெண்ட், another one keyword arguments and default argument, and last one variable length argument. இப்போ ரெக்வயர்ட் ஆர்கியூமெண்ட்னா என்ன அப்படின்னா நார்மலாகவே இருக்கக்கூடியது வந்து ரெக்வயர்ட் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். Required argument or the argument passed to the function in correct positional order. கரெக்ட் பொசிஷனல் ஆர்டரில் நாம் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறோம், எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2. இந்த 2 எக்ஸாம்பிளும் சேம் தான். ஆனால் ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு அவுட்புட் வந்து எரர் அப்படின்னு வந்திருக்கு. செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. இதில் என்ன டிஃபரன்ஷியேட் இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல நாம் ஃபங்க்ஷன் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து இங்கே தான் கால் ஆகும், டைரெக்டாக கால் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபங்க்ஷன் நேம் வந்து ஹலோ, இங்கே எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் கிடையாது. கண்ட்ரோல் இங்கே போகும், ஆனால் பட் ரிசீவ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பெராமீட்டர் இருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இங்கே ஒரு வேல்யூவை நாம் இங்கே பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் எரர். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நாம் இங்கே ஹலோ அப்படின்னு போட்டு பைத்தான் அப்படிங்கிறத நாம் இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். பைத்தான் அப்படிங்கிறது எஸ்ல ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் பிரிண்ட் எக்ஸ்க்ளூடாக வெல்கம் டு அப்படிங்கிறது மானிட்டர் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்டோர் ஆன வேல்யூ வந்து பைத்தான் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். எப்பவுமே ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது டபுள் கொட்டேஷனில் கொடுக்கணும், அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. Keyword arguments. Keyword argument will invoke the function after the parameters are recognized by their parameters name. அதாவது வந்து நம்ம பெராமீட்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு கீவேர்டு வச்சு நாம் அதனுடைய ஆர்கியூமெண்ட்ஸை கொடுத்துக்கலாம். பெராமீட்டரோட நேமையே நாம் கீவேர்டாக வச்சு அந்த பெராமீட்டரில் இந்த வேல்யூ தான் வந்து ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு கீவேர்டு வச்சு அது ஆர்கியூமெண்ட்ஸை நாம் இன்வோக் பண்ணலாம். The value of the keyword argument is matched with the parameter name, and so one can also put the arguments in the improper order. அதாவது வந்து நம்ம கீவேர்டு கொடுக்கறதுனால அது வரிசையாக தான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கீவேர்டு இருக்கிறதுனால அந்தந்த பெராமீட்டரில் அந்தந்த வேல்யூ கரெக்டாக போய் ஸ்டோர் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், டெஃப் அப்படிங்கிறது கீவேர்ட், பிரிண்ட் டேட்டா அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம், இந்த நேம் ஏஜ் இந்த ரெண்டுமே வந்து பெராமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே 2 பெராமீட்டர் தான் கொடுத்துருக்கோம். ஃபங்க்ஷன் ஹெடர் இதோட க்ளோஸ் ஆகிருக்கு. பிரிண்டில் வந்து எக்ஸாம்பிள் கீவேர்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் பிரிண்டில் வந்து நேம் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறோம், ஏஜ் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகுது. இப்போ எப்போவே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறது இங்கே தான். ஏன்னா டேரெக்டாக நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு போகாது. நாம் ஒரு கால் கொடுத்தா மட்டும்தான், கால் பண்ணால் மட்டும்தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு கண்ட்ரோல் போகும். இப்போ நம்ம இந்த இடத்துல கால் பண்ணியிருக்கோம், அதாவது வந்து டைரெக்டாக பிரிண்ட் டேட்டா அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் நேமை இங்கே போட்டிருக்கோம். அப்போ கண்டிப்பாக கால் போகும். இங்கேயும் 2 பெராமீட்டர்ஸ் இருக்கும், இங்கேயும் பெராமீட்டர்ஸ் இருக்குது. பட் பெராமீட்டர்ஸ் வந்து இங்கே எப்படி இருக்குன்னா கீவேர்டோட இருக்குது. நார்மலாக 25 கோகுல் அப்படின்னு கொடுக்கலாம். அது வந்து நம்மளுக்கு ரெக்வயர்ட் ஆர்கியூமெண்ட்டாக மாறிடும். இங்கே வந்து நம்ம இந்த ஏஜ் அப்படிங்கிறது பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன், நேமை தான் ஃபஸ்ட்டு போடணும் அப்படிங்கிறது. இது இம்ப்ராப்பர் ஆர்டர். ஏஜ் 25, நேம் கோகுல். அப்போ கரெக்டாக வந்து இங்கேருந்து கால் ஆகும்போது இந்த வேல்யூஸ் எல்லாம் டைரெக்டாக போய் இங்கே ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து கோகுல் இருக்கிறது கரெக்டாக இங்கே போய் ஸ்டோர் ஆகும். இந்த ஏஜில் இருக்கிற வேல்யூ வந்து இங்கே ஸ்டோர் ஆகும். கரெக்ட் இம்ப்ராப்பர் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உள்ள இங்கே வந்து இந்த பிரிண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸாம்பிள் கீவேர்ட் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நேம் ஆகும். நேமோட வேல்யூ வந்து கோகுல். ஏஜோட வேல்யூ வந்து 25 அப்படின்னு நம்மளுக்கு நார்மலாக டிஸ்பிளே ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் வரலாம், அதாவது வந்து இங்கே நேம் ஏஜ் இப்படி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ப்ராப்பராகவும் கொடுக்கலாம், இம்ப்ராப்பராகவும் கொடுக்கலாம். கொடுக்கும்போது கீவேர்டோடு கொடுத்துட்டா அப்படின்னா அது வந்து கீவேர்ட் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட். இன் பைத்தான்
the default argument is an argument that takes a default value if no value is provided in the function call. function callல நம்ம எந்த வேல்யூவும் ப்ரொவைட் பண்ணாதப்போ டைரெக்டாக வந்து டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், டெஃப் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறோம். இன்ஃபோ அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம் சேல்ரி இந்த ரெண்டுமே வந்து பேராமீட்டர்ஸ். இந்த நேமுக்கு எந்த வேல்யூ டிஃபால்ட்டாக கொடுக்கல, பட் சேலரிக்கு ஒரு டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துருக்குறோம். 3500 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்போ டேரெக்டாக ரெண்டு பிரிண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வேல்யூ ஏதாச்சும் இருந்தால் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இங்கே பாருங்கள், இன்ஃபோ அப்படின்னு சொல்லி இங்கே கால் பண்ணியிருக்கோம். இன்ஃபோ அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன்லேருந்து மணி அப்படிங்கிற இந்த வேல்யூ, அதாவது இந்த ஆர்குமெண்ட் இங்கே வந்து டைரெக்டாக பாஸ் ஆகும், நேமுக்கு பாஸ் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி சேலரியில் ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ வந்து நேமோட வேல்யூ வந்து மணி, சேலரியில் டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கு இந்த ரெண்டும் அப்படியே பிரிண்ட் ஆயிரும். சப்போஸ் நான் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 7000 அப்படின்னு ஒரு வேல்யூவை கொடுக்குறேன். அது ஸ்ட்ரிங் வேல்யூ அப்படிங்காட்டி டபுள் கொட்டேஷன். நியூமரிக் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே போடலாம், டபுள் கொட்டேஷன் எல்லாமே போடலாம். இப்போ ஃபஸ்ட் வேல்யூ வந்து நேமில் ஸ்டோர் ஆகும். ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது ஃபஸ்ட் வேல்யூ வந்து நேமில் ஸ்டோர் ஆகும். செகண்ட் வேல்யூ வந்து இந்த சேலரியில் ஸ்டோர் ஆகும். ஆனால் ஆல்ரெடி இங்கே டிஃபால்ட் வேல்யூ இருக்கும். இந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு வேல்யூ அனுப்பும்போது அந்த வேல்யூ சேலரியில் ரிசீவ் பண்ணிக்கும். வேல்யூ அனுப்பாத போது அதை டிஃபால்ட்டாக இருக்கிற வேல்யூ எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ வந்து நேம் வந்து என்ன டிஸ்பிளே ஆகும்னா மணி, பட் சேலரி வந்து 7000 அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். Variable length argument. In some instance, you might need to be pass more arguments that have already been specified. Going back to the function to redefine it can be a tedious process. அதாவது வந்து நம்ம சில டைம் வந்து ஒரு 5 ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற போது அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஆர்குமெண்ட் தான் இருக்குது, அது 3 பேராமீட்டர் தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஃபங்க்ஷனை ரீடிஃபைன் பண்ணுறது ஒரு டிடிஎஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காகத்தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் நாட் ஸ்பெசிஃபைடு இன் த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இதை வந்து ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் நம்ம ஸ்பெசிஃபைட் பண்ண வேண்டிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஆஸ்டரிக்ஸ் இஸ் யூஸ்டு டு டிஃபைன் த சச் ஏ ஆர்குமெண்ட். அந்த ஆர்குமெண்ட்டுக்கு ஒரு ஸ்டார் அப்படிங்கிறத நாம் அதுக்கு பேர் ஆஸ்டரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது கொடுத்துட்டாவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், டெஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து 3 பேராமீட்டர்ஸ் இருக்குது. எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற பேராமீட்டர் இருக்குது. சம் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம். ஃபங்க்ஷன் நேமில் இங்கே தான் ஃபங்க்ஷன் கால் கொடுத்துருக்கேன். பட் இங்கே வந்து 5 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் இங்கே ரிசீவ் பண்ணுறதுக்கு 3 பேராமீட்டர்ஸ் தான் இருக்குது. 5 ஆர்குமெண்ட்ஸ் 3 பேராமீட்டர். இந்த டைமில் கண்டிப்பாக இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா எரர் அப்படின்னு வரும். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நாம் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஒரு பேராமீட்டருக்கு முன்னால் ஆஸ்டரிக்ஸ் அப்படிங்கிறத ஃபங்க்ஷன் பாடியில் போட்டோம் அப்படின்னா, அதாவது வந்து ஃபங்க்ஷன் ஹெட்டரில் போட்டோம் அப்படின்னா போதும். இந்த சின்டாக்ஸ் இதை தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டுக்கு இந்த எக்ஸாம்பிள் வந்து சூட்டபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு, வேல்யூ அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம், இங்கே என்ஓஎஸ் அப்படின்னு கொடுத்துருங்களேன், இது தான் பேராமீட்டர், இது பேராமீட்டரோட நேம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு வேல்யூ வந்து இங்கே ஸ்டோர் ஆயிரும். அப்போ வந்து இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணால் தான் ஒவ்வொரு வேல்யூவை எடுத்து நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கால் ஆகிறது வந்து இந்த இடத்துல தான் கால் ஆகும். பட் ப்ரோக்ராம் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இங்கே பிரிண்டிங் 2 வேல்யூஸ் அப்படின்னு இந்த இடத்துல நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிரும். தென் வந்து இங்கே கால் பண்ணியிருக்கோம். இங்கே தான் ஃபங்க்ஷன் கால் கொடுத்துருக்கோம். வேல்யூ 1 2 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டுமே போய் இங்கே 1 by 1 ஸ்டோர் ஆயிரும் 1 2 அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அது இதில் வேல்யூ வந்து 1 by 1 இருக்குது, 1 2 அப்படிங்கிற 2 வேல்யூ இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த n அப்படிங்கிறது ஃபஸ்ட் வேல்யூ எடுத்துக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட் வேல்யூ எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இங்கே போய் என்ன பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட் n மட்டும்தான் கொடுத்துருக்கங்காட்டி 1 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிரும். 1 அப்படிங்கிற வேல்யூ டிஸ்பிளே ஆயிரும். செகண்ட் வந்து லூப் வந்து முடியல, ஏன்னா இன்னும் ப்ராசஸ் இருக்குது. செகண்ட் அப்படிங்கிற வேல்யூ எடுக்கும், அதையும் பிரிண்ட் பண்ணும். தேர்ட் அப்படிங்கிற வேல்யூ இல்லை, அப்போ இந்த லூப் வந்து டெர்மினேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து எங்கேருந்து கால் வந்துச்சோ அங்கே வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். இங்கே எந்த பிரிண்ட்டும் இல்லை, அதனால் அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்டிங் 3 வேல்யூஸ் அது மானிட்டரில் டிஸ்பிளே ஆயிரும். நெக்ஸ்ட் வேல்யூ மறுபடியும் எகைன் ஒரு ஃபங்க்ஷன் கால் கொடுத்துருக்கோம். பட் இங்கே கொடுக்கும்போது 3 வேல்யூஸ் இருக்குது. 3 வேல்யூஸ் இருக்கும்போது இங்கே போய் 3 வேல்யூ ஸ்டோர் ஆயிரும்.
10, 20 and 30 அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். இப்போ இங்கே 3 வேல்யூ இருக்கும். அப்போ இந்த ஃபாலோ அப்படிங்கிறது 3 டைம் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து 10 அப்படிங்கிற வேல்யூ எண்ணில் ஸ்டோர் ஆகும், பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் 20 அப்படிங்கிறது எண்ணில் ஸ்டோர் ஆகும், பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் 30 அப்படிங்கிறது எண்ணில் ஸ்டோர் ஆகும், மறுபடியும் பிரிண்ட் ஆகும். அடுத்த போல் லூப் வந்து இந்த NOSல வந்து 3 வேல்யூஸ் இருக்குங்காட்டி 3 டைம் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அதனால் இந்த லூப் டெர்மினேட் ஆகுது. எங்கே வேல்யூ வந்துச்சோ, எங்கே கால் வந்துச்சோ அங்கே ரிட்டர்ன் பண்ணுறேன். இங்கே இதுக்கு மேலே ஸ்டேட்மெண்ட் இல்லை, இதோட ப்ரோக்ராம் முடியுது. உனக்கு அவுட்புட் வந்து இது மேலே ஷோ ஆகிருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1, 2 அப்படிங்கிற வேல்யூ வந்து இதில் ஸ்டோர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 10, 20, 30 அப்படிங்கிற வேல்யூ மறுபடியும் இதுக்கே கால் பண்ணி அனுப்புகிறோம். அப்போ ஆல்ரெடி இருந்த வேல்யூ வந்து ஃபுல்லாக டெர்மினேட் ஆயிரும், அதாவது ஃபுல்லாக வந்து எரேஸ் ஆயிரும். ஒன்ஸ் நம்ம இந்த ஃபங்க்ஷனை விட்டு கால் வெளியே வந்துச்சு அப்படின்னா இந்த ரிசீவ் பண்ண வேல்யூ எல்லாமே எரேஸ் ஆயிரும். தென் மறுபடியும் கால் பண்ண அப்படின்னா அப்போ கால் பண்ணுறப்போ என்ன வேல்யூ நாம் அனுப்புகிறோமோ அந்த வேல்யூ மட்டும்தான் இருக்கும். தென் அதுக்கப்புறம் அந்த கால்லேருந்து வெளியே வந்துட்டு அந்த வேல்யூ என்ன ஆயிரும், போயிடும்.